ஒரு பலியிடுதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் பொழுது அதைத்தானே கடைசியிலே உட்கொள்கிறார்கள் சொன்னா அந்த நேரத்திலே அவர்கள் விரதத்தினையே பூர்த்தி செய்திருப்பார்கள். எவர் ஒருவருமே அந்த கோவில் பூஜைக்கு போறா, கோவில்ல போய் பலியிடுறான்னு சொன்னா அதற்கு முன்னதாக யாரும் அசைவ உணவினை உட்கொள்வதே இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு கெடா வெட்டி ஒரு பூஜை பண்றான்னு சொன்னா அதற்கு முன்னதாக அவர்கள் எல்லோரும் காப்பு கட்டி கொண்டு விரதத்தினை மேற்கொண்டிருப்பார்கள். முழுமையான விரதத்தினை மேற்கொண்டு விட்டு அந்த பூஜையினுடைய இறுதியாகத்தான் அவர்கள் அங்கே பலியிட்டு இருப்பார்கள். ஒரு ஆடு பலி அல்லது கோழி பலி அந்த மாதிரிலாம் ஒரு மிருகங்களை பலியிட்டு விட்டு அதனையும் உணவாக சமைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அதற்கு பின்பு பூஜைகள் எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் அதனையும் அவர்கள் இறைவனினுடைய பிரசாதமாகவே உட்கொள்கிறார்கள் வச்சுக்கணுமே தவிர இறை பூஜைக்கு முன்னதாக அதனை அவர்கள் உட்கொள்வதில்லை. இதனையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக உணவு என்பது நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது. நம்முடைய சிந்தனையை செயல்படுத்துவதில் உணவு என்பது மிகவும் முக்கியமான பங்கினை பெறுகிறது. அப்படிங்கிறதுனாலதான் அது பங்கு வகிக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் உணவிற்கு அத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். சைவ உணவு என்பதுதான் நம்முடைய மனதினை அலைபாய வைக்காமல் அப்படியே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு துணை புரியும் என்பதனால்தான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் ஒரு விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுதும் சைவ உணவினை பரிந்துரைத்திருக்கிறார்கள்.